கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும் வேத தியானம் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தர்கிட்ட வாஞ்சையாக நாம் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாஞ்சையாக இருக்கிறவங்கள தான் கர்த்தர் விடுவிப்பார். வாஞ்சையாக இருக்கிறவங்கள தான் அவர் விடுதலை செய்யவே முடியும். கர்த்தர்கிட்ட வாஞ்சையாக நாம் இல்லை அப்படின்னா அவர் நம்மளை விடுதலை செய்ய முடியாது. விடுதலை எதுலேருந்து நம்மளை அவர் விடுதலை செய்யணும், விடுவிக்கணும் அப்படின்னா பாவங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கணும். அவர் மாம்சீக எண்ணங்கள்லேருந்து அவர் நம்மளை விடுவிக்க வேண்டியிருக்கு. மாம்சத்தின்படி நாம் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போது கர்த்தர் பிசாசுக்கிட்டேருந்து நம்மளை விடுவிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சுய ஓட்டத்தில், சுய அறிவில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சுய பலத்தில், அப்படி ஓடுறதுலேருந்து நம்மளை விடுவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகையினால் கர்த்தர் நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட நாம் வாஞ்சையாக இருக்கணும். கர்த்தர்கிட்ட வாஞ்சையாக இருக்கணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சையாக இருந்தால் தான் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட வாஞ்சையாக இருக்கிறது எப்படின்னா அவர் வழிகளை கை கொள்வது, அவரோட வழியில் நடக்கிறது, அவருக்கு சித்தமான எதையுமே செய்கிறது. அவருக்கு சித்தம் இல்லைன்னா சித்தம் இல்லாத காரியங்களை செய்யாமல் இருப்பது. இதுதான் அவர் மீது நாம் கொள்ளக்கூடிய வாஞ்சை. அவருடைய வழிகளில் நடக்க நாம் பிரியமாக இருக்கிறது, எப்போதும் கவனமாக இருக்கிறது. கர்த்தர் வழியில் நடக்க நம்ம மாம்ச வழியில் நடந்துராதபடிக்கு ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறது. கர்த்தர்கிட்டையே இருக்க எப்பொழுதும் பிரியப்படுறது, அதுதான் வாஞ்சை. அப்படி விரும்புகிற ஜனங்களுக்கு கர்த்தர் மாம்சத்துலேருந்து, மாம்ச செயல்கள்லேருந்து விடுதலை செய்வார். பாவத்துலேருந்து விடுவிப்பார், பிசாசுக்கிட்டேருந்து விடுவிப்பார், சுயபலத்தில் ஓடுற ஓட்டத்துலேருந்து விடுவிப்பார், சகல தீமையிலிருந்தும் விடுவிப்பார் கர்த்தர். அவர்கிட்ட வாஞ்சையாக இருக்கிறவங்கள கர்த்தர் விடுவிப்பார். அடுத்த வசனம் என்ன, அதே வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அப்படின்னா அவருடைய நாமம் இயேசு என்பது அவருடைய நாமம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்பதே அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ இயேசு என்னும் நாமத்தை நாம் அறிந்திருக்கணும். அப்படி அறிந்தவங்களை தான் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிறாரு. அவர் நாமத்தை அறியறது அப்படின்னா நாம் ஆயத்தப்படுவது, அதாவது அவருடைய வழிகளில் நடக்க நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்துறது, நம்மளை ஆயத்தப்படுத்துறது, நம்ம மனதை சரிப்படுத்துறது. தேவனுடைய வழிகளில் நடக்க நம்ம மனதை சரிப்படுத்துறது. இது வரைக்கும் மாம்சத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம மனது. அதை தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வழிகளில் நடக்க நம்ம ஆயத்தப்படுத்துவது. இது ஒரு நாள் 2 நாளையில் ஆயத்தப்படுற காரியம் நடக்கிறதில்ல. ஒரு நாள் 2 நாளையில் அவருடைய நாமத்தெல்லாம் அறிஞ்சிட முடியாது. வருட கணக்காகும்.
தேவன் நம்மை பக்குவப்படுத்த நம்ம மனம் திரும்பி நம்ம மனம் சுத்தமாக நம்மளை சுத்திகரிக்க பல வருடங்கள் ஆகும். நாம் அதுக்கு தான் அவர்கிட்ட வாஞ்சையாக இருக்கணும்னு சொல்லப்படுது வேதம். அவர்கிட்ட வாஞ்சையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுத்திகரிப்பார், நம்மளை அவர் நடத்துவார், விடுவிப்பார். அதன் பிறகு தான் விடுவித்த பிறகு தான் அவருடைய நாமத்தையே நாம் அறிய முடியும். கர்த்தர் நம்மை விடுவித்த பிறகே மாம்சத்தில் இருக்கும் நம்மை மாம்ச செயல்களிலிருந்து நம்மை முழுவதும் விடுவித்த பிறகே அவருடைய நாமத்தை நாம் அறிய முடியும். அவருடைய நாமம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அப்போது தான் அறிய முடியும். அப்போ அறியும்போது தான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அறிந்த பிறகு தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அப்படின்னு சொல்லுது வேதம். அவருடைய நாமத்தை அறிந்தவர்களைத்தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவருடைய நாமத்தை அறிய பல வருடங்கள் ஆகும். ஆயத்தப்படணும் நாம். அப்படி ஆயத்தப்பட்டோம்னா கர்த்தர் ஒரு நாள் அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், காண்பிப்பார். நாம் பார்ப்போம், நாம் அறிந்து கொள்வோம். அப்போது அப்படி அறிந்த பிறகு தான் அந்த அறிந்த நபர்களைத்தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மேன்மையான இடத்துல வைப்பார், ஆசீர்வாதமான இடங்களில் தாபரிக்க பண்ணுவார். குறை என்பதே இருக்காது அவங்களுக்கு. அதனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்க மாட்டார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் யாரோ அவங்கள மட்டும்தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் நாமத்தை அறியணும்னா நாம் அவர் மீது வாஞ்சையாக இருக்கணும். வாஞ்சையாக இருக்கிறதுனா அவர் வழிகளில் நடக்க நாம் கவனமாக இருக்கணும். அவருடைய வழிகளில் நடந்து ஆயத்தப்பட்டு கொண்டே வரணும். அப்படி ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் அவருடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவருடைய வழிகளில் நடந்து நாம் கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும். அப்படின்னா அவர் நாமத்தை நாம் அறியணும். அவர் நாமத்தை அறியணும்னா கர்த்தரிடம் வாஞ்சையாக நாம் இருக்கணும், அவருக்கு பிரியமாக நடக்கணும். அப்படி நடந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்மளால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதுதான் வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அவருடைய நாமத்தை அறிந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக. ஆமென்.